ஹலோ குட்டி பட்டாளங்களே. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான மாயாஜாலங்கள் நிறைந்த கதை விளக்கத்துக்குள்ள போக போறோம். தயாரா இருக்கீங்களா? இது சாதாரண கதை இல்ல, ரொம்பவும் தைரியமான அன்பான ஒரு கழுகை பத்தின கதை. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா கதைக்குள்ள போயிடலாமா? வாங்க. இப்போ ஒரு நிமிஷம் கண்ண மூடி கற்பனை செஞ்சு பாருங்க. இருட்டான ராத்திரி நேரம். திடீர்னு வானத்திலிருந்து ஒரு சின்னஞ்சிறிய நட்சத்திர குட்டி வழுக்கி நம்ம பூமிக்கு, அதிலும் ஒரு பெரிய இருட்டான காட்டுக்குள்ள விழுந்துட்டான்னா ஆகும். நினைச்சாலே பயமா இருக்குல்ல? வானத்துல ஜாலியா மின்னிக்கிட்டு இருந்த ஒரு குட்டி நட்சத்திரம் இருட்டுல தனியா மாட்டிக்கிச்சு. ஒரு நாள் ராத்திரி உண்மையாவே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? பாவம் அந்த குட்டி நட்சத்திரம் தான் நண்பர்களை விட்டு பிரிஞ்சு நேரா பூமியில இருக்கிற ஒரு இருட்டு காட்டுக்குள்ள வந்து விழுந்துடுச்சு. சுத்தி முத்தி பாக்குது. பெரிய பெரிய மரங்கள், விசித்திரமான சத்தங்கள். யாராவது நம்மள காப்பாத்த மாட்டாங்களான்னு ரொம்ப பரிதாபமா அழுதுகிட்டே இருக்கு. அந்த பெரிய இருட்டுக்கு நடுவுல அந்த குட்டி வெளிச்சம் தனித்து விழப்பட்டது எவ்ளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. அங்க பறந்து வந்த சில மின்மினி பூச்சிகளை பார்த்ததும் அந்த நட்சத்திரம் ரொம்ப பயத்தோட இப்படி சொல்லுச்சு. விடியற் காலைக்குள்ள, அதாவது சூரியன் வர்றதுக்குள்ள நான் திரும்பவும் வானத்துக்கே போகலன்னா என் வெளிச்சம் நிரந்தரமா அணைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. ஐயையோ, நேரம் வேற போயிட்டே இருக்கே. விடியறதுக்குள்ள அதுதான் வீட்டுக்கு போயே ஆகணும். என்ன ஒரு பரபரப்பான நிலைமை பாத்தீங்களா? உடனே அந்த மின்மினி பூச்சிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து தங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த நட்சத்திரத்தை தூக்க முயற்சி பண்ணின. ஆனா பாவம், அவை ரொம்ப சின்னதா இருந்ததால தூக்க முடியல. அந்த நேரத்துலதான் வானத்திலிருந்து பிரம்மாண்டமான ஒரு நிழல் கீழே இறங்கி வந்துச்சு. அது ஒரு பெரிய கழுகு. அந்த நட்சத்திரத்தை பார்த்ததும் கழுகுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. தான் ரொம்ப வலிமையான பறவையாச்சே, அதனால அந்த குட்டி நட்சத்திரத்துக்கு உதவி செய்ய முன்னாடி வந்துச்சு. அந்த பெரிய கழுகு ரொம்ப அன்பாவும் கம்பீரமாவும் குட்டி நட்சத்திரத்துக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. பயப்பட வேண்டாம் குட்டி நட்சத்திரமே, என் முதுகுல ஏறிக்கோ. நான் உன்னை இந்த உலகத்திலேயே ரொம்ப உயரமான ஒரு மலையோட உச்சிக்கு கொண்டு போறேன். அங்கிருந்து நீ ரொம்ப ஈஸியா ஜம்ப் பண்ணி வானத்துக்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு செம்மையான ஐடியா கொடுத்துச்சு. அந்த வார்த்தைகள் குட்டி நட்சத்திரத்துக்கு எவ்ளோ பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கோம்ல. கழுகோட இந்த பிளான் கேக்குறதுக்கு ஒரு பெரிய சாகச பயணம் மாதிரி இருக்குல்ல. வேலை நட்சத்திர கழுகோட முதுகுல ஏறணும். ரெண்டாவது, பயங்கரமான பனியையும் பலத்த காத்தையும் தாண்டி பறக்கணும். இது ரொம்பவே கஷ்டமான விஷயம். மூணாவது, எப்படியாவது அந்த உயரமான பனிமலையோட உச்சிய ரீச் பண்ணணும். டைம் வேற வேகமா போயிட்டே இருக்கு. பொழுது விடியறதுக்குள்ள இந்த 3 விஷயத்தையும் செஞ்சு முடிச்சாகணும். ஆனா உங்களோட பயணம் அவ்வளவு ஈஸியா இல்ல. அப்படியே உறைஞ்சு போற அளவுக்கு பயங்கரமான பனி. ஹூன்னு வீசுற பலத்த காத்து. கழுகோட சிறகுகள் எல்லாம் பனியில நனைஞ்சு போச்சு. காத்து வேற அத பின்னாடி தள்ளுது. ஆனாலும் நம்ம தைரியமான கழுகு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே இல்ல. எப்படியாவது அந்த குட்டி நட்சத்திரத்தை காப்பாத்தியே ஆகணுங்கிற ஒரே எண்ணத்தோட தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த புயலை எதிர்த்து பறந்துச்சு. அப்பாடா, ஒரு வழியா அவங்க சாதிச்சிட்டாங்க. தன்னோட முழு பலத்தையும் திரட்டி அந்த உயரமான மலையோட உச்சிய கழுகு அடைஞ்சிடுச்சு. அங்கு வானம் ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு. அப்போ ஒரு சூப்பரான மேஜிக் நடந்துச்சு. பெரிய அழகான பௌர்ணமி நிலவு அவங்கள பார்த்ததும் அன்பா தன் கைகளை நீட்டி அந்த நட்சத்திர குட்டிய பத்திரமா வானத்துக்கே இழுத்துக்குச்சு. சூரியன் உதிக்கிறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி இந்த அற்புதமான விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் வானத்துக்கு போனதும் அந்த நட்சத்திர குட்டிக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. தன்னோட வெளிச்சம் இனிமேல் அணையாதுங்கிற நிம்மதியில அது முன்ன விட ரொம்ப பிரகாசமா சந்தோஷமா மின்னுச்சு. கீழே நின்னுட்டு இருந்த அந்த வலிமையான கழுக பார்த்து ரொம்ப அன்பா ஒரு பெரிய நன்றி சொல்லுச்சு. ஒரு குட்டி உயிரை காப்பாத்தின சந்தோஷத்துல கழுகோட முகத்திலயும் ஒரு அழகான சிரிப்பு. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கட்டுக்கிறோம்? உண்மையான வீரம்னா என்ன? யாராவது கூட சண்டை போடுறதோ இல்ல நாம தான் பெரியாள்னு காட்டுறதோ வீரம் கிடையாது. ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க யாரா இருந்தாலும் சரி, நம்மால முடிஞ்ச உதவிய செய்யறதுதான் உண்மையான வீரம். இந்த கழுகு தான் உசிரியே பணைய வச்சு அந்த குட்டி நட்சத்திரத்துக்கு உதவி பண்ணுச்சு இல்லையா? அதுதான் நிஜமான வீரம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உங்ககிட்ட இருக்கிற இந்த சிறப்பான வீரத்தை கொண்டு இன்னைக்கு நீங்க யாருக்கு உதவி செய்ய போறீங்க? நீங்க கழுகு மாதிரி பெரிய மலைய தாண்ட வேண்டாம். கீழே விழுந்து உங்க நண்பனுக்கு உதவுறது, சோகமா இருக்கிறவங்கள சிரிக்க வைக்கிறது, இல்லைன்னா வீட்டுல சின்ன சின்ன உதவிகள் செய்யறது, இது எல்லாமே வீரம்தான். நீங்களும் அந்த கழுகு மாதிரி தைரியமான அன்பான குட்டீஸா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கதை விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களை வேற ஒரு கதையில சீக்கிரமே சந்திக்கிறேன்.